என்ன பிரச்சனை யாருக்கு? என்ன பண்ணுது? அது கட்டி ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? அது பண்ணிட வேண்டியது தானே. ஒரு பெருசுக்குமா கட்டி? மருந்து மாத்திரை கரைக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? வலி இருக்குதா? ஓ அப்படிதான் ஆப்ரேஷன் பண்ணிடணும். கேன்சர் போகிற போது அதை பண்ணிடுங்க. ஒன்றும் ஆகாம நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் பண்ணித்தரேன். ஐயா எடுக்குது நாமத்தை என்ன பண்ணீங்க? இந்த ஒரு வாயில் போட்டு தண்ணி குடிங்க. லெஃப்டில் இருக்கா? லெஃப்ட் தானே அதை கட்டிருக்குது. லெஃப்ட் கட்டுறாங்க. இல்லையா? வலி கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு செக் பண்ணுங்க. நான் இது ஒன்றுமே பயப்பட வேண்டிய வேலையில் ஒன்றே பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் பயந்துட்டு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு போக மாட்டீங்க. அதெல்லாம் பரவாயில்லையா, பண்ணிடலாம். சரி சரியாயிடும். இந்த நாட்டு மருந்து சாப்பிடுறதுனால ஒரு மாசம் சாப்பிடுவோம், 2 மாசம் சாப்பிடுவோம். சரி என்ன பண்ணுங்க, இது என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு போய் 2 வாரம் கழிச்சு போய் எக்ஸ்ரே செக் பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு என்ன வேணும்? உட்காருங்க உட்காருங்க உட்காந்து பேசுங்க. என்ன பண்ணுது? 2 மாசம் ஆகுதா? எங்க போன? என்ன சொன்னாங்க? இப்ப இருக்கான்னு பாரு, இருக்கான்னு பாரியா, வலி இருக்கான்னு பாருங்க. இல்ல அது கூட சொல்ல தெரியலையா? நான் ஏன் முதலி பெரிய மனுஷன் ஆகிங்க, வலிக்கு சொல்லியா? வலிக்கு சொன்னாரு, இப்போ வலிக்காக கேட்குறேன். வாய் தர மாட்டேங்க. அதை சொல்ல தெரியுமா? சொல்ல மாட்டீங்க. வலி இருந்தா சொல்லுன்றேன். குறைஞ்சா கையெடு, எந்திரி, எழுச்சி வாயா, திரும்ப தள்ளி தள்ளி எடு, கொஞ்சம் தள்ளி எடு, திரும்பியா? அப்படி இல்லையா? அப்படி தண்ணி இல்லையா? பாருக்கா, படிச்சா இருக்கா? வாயத்தர சொல்ல கஷ்டமா இருக்குது. எங்க இருக்குது? உங்களால எப்படி நான் தேர்த்து கேட்கறது பாட்டு சொல்ற கஷ்டமா இருக்கும். வைங்க, என் கால் மேலதான். ஐயா காலடி இப்படி வைக்க தெரியாதா உனக்கு? ஃபுல்லா காலத்துக்கு அப்படி வைக்க தெரியாதா? அப்படி சேர்த்தானா நான் பிரச்சனை எடுக்க முடியும். பிரச்சனை அந்த லைட்டு பின்னாடி ஒரு பிரச்சனை தீர்னா அப்படி சத்தா பிரச்சனை தீரும். எங்க வரீங்க? இது போட்டுருங்க, அதை ஆஃப் பண்றேங்க பின்னாடி. பாருங்க பாருங்க போச்சா? அதே மாதிரி நாம நெத்தியில வெளியே வாயில் தண்ணி போய் கொஞ்சம் மோர் நெச்சு நாம காலில் சேர்த்து. சரியா? ஆவடியிலேருந்து வரேன். கால் வலி கம்மியாகல, இப்போ கம்மியாயிடுச்சு. 2 மாசமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்த்துன்னு தான் இருக்கு. 2 மாசம் பார்த்துன்னு தான் இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கு. ஒரே வலி. ஆபரேஷன் பண்ணீங்களா? ஆபரேஷன் பண்ணணும். நரம்பு வந்து எலும்பு வந்து நரம்பு அழுத்துது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணாதான் முடியும். வயசாக பண்ண முடியாது. எங்க வீட்டுல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. பண்ணா நீங்க பட்டு குடிக்க கிடக்குறீங்க. 3 வருஷம் ஆச்சு. இதுல இருந்து இந்த நடுமுதுல இருந்து எலும்பு நரம்ப எலும்பு அழுத்துது. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே வலி, நடக்க முடியாது. உட்கார்ந்துலாம் படுத்து கிடக்கும், நடக்க முடியாது. எழுதி யாரையா பிடிச்சி கிடக்கும். அவ்வளவுதான். நம்ம டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு. என்ன நம்பி எப்படி வந்துட்டேன் இல்லையா?
டாக்டரே அப்படி சொல்லிட்டாரு. என்ன நம்பி எப்படி வந்துட்டீங்க? அதான் சாமி குணப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. தம்பி சரி வாக்கா போய் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம், சாட்சி நம்ம ஆஸ்பத்திரிலாம் பார்த்தாச்சு, இன்னும் அழைக்காது அப்படின்னு எல்லாரும் எதிர்த்து தம்பி எல்லாரும் சரி பண்ணாண்டா இப்ப பாருங்க, இடுப்பு வலி எப்படி பாருங்க, கால் வலி எப்படி பாருங்க. நான் சொன்னது ஏமா, நான் என்ன சொன்னேன் அதை செய்ய, அப்புறமா ஒன்னா சொல்றேன். இப்ப இடுப்பு வலி குறைஞ்சா பாருங்க, கால் வலி குறைஞ்சா பாருங்க. முதல்ல இடுப்புல எப்படி இருக்கீங்க அது சொல்லுங்க. வயசாகி போச்சு, ரத்த ஓட்டம் எல்லாம் உடச்சுலாம் போதும். இடுப்பு எப்படி இருப்ப? என்னைக்குமே இடுப்பு வலிக்காது. எப்படிமா இருக்கு அத சொல்ல மாட்டேன். நீ 10 வருஷம் வலி இருந்தா எப்படி இருப்ப? நடந்து போக வேகமா போலாம், போ கூட போக தோணுச்சு, கூட போ. விழுந்துட்டாலும் பிடிச்சிக்கணும், நீ நடந்து போ, வேகமா போ, பிடிக்காம போ. அவங்க நடந்து விழுந்து தடுமாறுற மாதிரி தானே பிடிச்சிக்கோ. தைரியமா நிலம் வந்தாலும் கெத்தம் தரலாம். அதுக்கு வர சிரிக்க வச்சு வரக்கூடாது. எப்படி இருப்ப? பரவாயில்லையா? ஆபரேஷன் பண்ண சொல்லியா 10 வருஷம் கீழே சொல்லாத இடுப்ப இடுப்ப தரலாமான்னு அவன் கேட்டாம சரி திரும்பமா திரும்ப சேர முடியுமா? கை போன சொல்லுவாங்க. ஓ நீ இருமா, அப்படியே இருமா, தாய்க்கலாம். என்ன சொன்னீங்க? சரி வருமா? பரவாயில்ல இருக்கு, பரவாயில்ல. ஆபரேஷன் பண்ணு சொன்னாங்கல்ல, பரவாயில்லையா? வேணா பண்ணு. காலையில காலையில என்ன சொல்லுங்க, அப்புறம் பரமேஸ்வரன் என்ன வயசு உங்களுக்கு? 70 வயசாச்சு உங்களுக்கு. ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குல்ல? இன்னும் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? அப்ப என்ன ரத்த ஓட்டம் குறைவு இல்ல? கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிடுவாப்ல, ரத்த ஓட்டத்துக்கு உண்டான ஐட்டம் எல்லாம். எல்லாம் முதல்ல இடுப்புலதான் இருக்கு, அது நடக்கதான் முடியும். இப்ப எப்படி இருக்குமா? இப்ப வந்த பத்தி வரி எப்படிங்க இருக்கு? அத சொல்லுங்க. ஐயாட்ட இப்படி நம்ம குணமாயிடணும். நீ வீட்டுல போயிட்டு நாங்க எல்லாம் பண்ணீங்கன்னா குறைஞ்சிடும், பண்ணையெல்லாம் குறையாது. தெளிவா சொல்லி விடுறோம். இப்ப என்ன பண்ற உங்களுக்கு? இடுப்பு என்ன பண்ண அந்த மாதிரி பண்ணணும். என்ன போட்டு வேணுமா? இருக்கா? பேர் என்னத்தா? பார்வதி நல்ல பேரு. நீவே வலிக்குது என்னத்தா இருக்கா? கதை சின்ன பிள்ளைல விளையாடிட்டு அக்கௌண்ட் ஆரம்பம் தெரிஞ்சுட்டு கடந்து இதுல இருந்து அந்த முக்கிய நேரம் நேரம் அதெல்லாம் காய்ச்சி
நடந்து போங்க, நடந்து போங்க, வேகமா நடந்து போங்க, நடக்கணும் வேகமா. சுப்ரசா வேலைச்சேரியில இருந்து வரோம். 3 வருஷம் ஆச்சு. இந்த இடுப்பு வலி வந்து இப்போ 3 வருஷம் அங்க எல்லா இடத்துலயும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஐயாட்ட இன்னைக்கு தான் வந்திருக்கேன் புதுசா. இந்த ஐயா என்னெல்லாம் போட்டு தடவிருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இதே மாதிரி சீராயிடணும். ஐயாவை நான் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறேன்.